நாளை கொண்டாடுகின்றோம். இன்று நமது திருத்தலத்திற்கு 1500 புனிதர்களின் அருளிக்கமானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் ஆலயத்திலே அங்கே புனிதர்களுடைய அருளிக்கமானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். சிறப்பாக புனிதர்களை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்றோம். திருச்சபையிலே பல புனிதர்களை நமக்கு திருச்சபை தந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். ஒரு இடத்துல புனிதர்கள் நமக்காக பரிந்துரைக்கவும் செய்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் வழியாக நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நிலையிலும் நாம் முதலிடத்தில் அந்த புனிதர்களை பின்பற்ற அவருடன் விளங்கிய நல்ல பண்புகளை நாம் பின்பற்றுவது மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கின்ற பொழுது திருச்சபையின் எல்லா புனிதர்களுக்கும் மையமாக இருந்தது எது? இறை அன்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இயேசுவை நேசித்தவர்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அந்த இறை அன்பு சகோதர அன்புக்கும் வழிநடத்தியது. இறைவனை நேசிக்கின்றவர்கள், இயேசுவை நேசிக்கின்றவர்கள் பிறரை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆகவேதான் இயேசு 2 கட்டளைகளும் ஒன்று என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசிப்பதும் நம்மை நேசிப்பது போல அயலாரை நேசிப்பது, இதுதான் எல்லாவற்றிற்கும் மையமானது. திருச்சட்டத்திற்கும் இறைவாக்கினர் உரைகளுக்கும் மையமாக இருப்பது அதுதான் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆகவே நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்க புனிதர்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்படி இறைவனை இயேசுவை நேசிக்கும் பொழுது நாம் பிறரிலும் சகோதர சகோதரிகளிடமும் இயேசுவை காண்போம். இயேசுக்கு காட்ட வேண்டிய அன்பை அவர்களுக்கும் காட்டுவோம் என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஏன் புனிதர்கள் வழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்பது உண்டு. அந்த புனிதர்களோடு நாம் உறவு கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கை அறிக்கையில் சொல்கின்றோம். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றோம் என்று சொல்கின்றோம். ஆகவே புனிதர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உறவு இருக்கத்தான் செய்கிறது என்பதை பார்க்கிறோம். நான் பிறருக்கு ஆதரிக்கிறேன். எனக்கு ஜெபத்தை ஆண்டவர் தருகிறார். பலருக்கு நன்மைகளை புரிந்திருக்கிறார். நான் முழுமையாக கண்டிருக்கிறேன். ஒரு சிலர் என்னை அவர்களுடைய உடல்நலத்திற்காகவோ மற்றும் தேவைகளுக்காகவோ பிரச்சனைகளுக்காகவோ தெரிவிக்கும்படியாக கொடுக்கிறார்கள். நானும் உண்மையிலேயே அவர்களுக்காக தெரிவிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதிக்கிறார், தரம் கொடுக்கிறார், பிரச்சனையிலிருந்து தீர்த்து வைக்கிறார். ஆகவே குறையுள்ள என் வழியாக என் ஜெபத்தை கேட்டு மற்றவர்களுக்கு நன்மை புரிகின்ற கடவுள் ஏன் புனிதர்கள் வழியாக செய்ய முடியாது? நிச்சயமாக அவர்களுடைய வந்தாட்டினால் நாம் பல நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையுடைய நம்பிக்கை அது. ஆகவே புனிதர்கள் நிச்சயமாக இறைவனின் முன்னிலையில் அவருடைய மகிமையிலே மாற்றி வைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக பரிந்து பேசி நன்மைகளை பெற்றுத்தர முடியும் என்பதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கே திருத்தலத்திற்கு பலர் வருகின்றார்கள் என்றால் புனித சத்தியாத்திர வழியாக இறைவன் நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். உடல் நலம் உள்ள நலம் கொடுக்கின்றார் மற்றும் அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்ற அனுபவத்தில் நாம் வருகிறோம். ஆகவே புனித சத்தியாத்திர வழியாக நிறைவான நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை
நம்பிக்கையாளர்கள் நமது திருத்தத்திற்கு வருவது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவர்கள் பெற்ற நன்மைகளுக்கு அவர்கள் சான்று பகர்கின்றார்கள் என்பதை அறிகிறோம். இது கடவுளுடைய செயல். ஒரு சந்தியாப்பர் வழியாக இறைவன் செயல்படுகிறார் என்பதைத்தான் இது காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். புனித சந்தியாப்பரும் அவருடைய சகோதரரான யோவானும் இயேசுவிடம் வந்து அல்லது அவருடைய தாய் மகன்களுக்காக மருந்து பேசியதாகவும் நற்செய்தி சொல்லுகிறது. இவ்வாறு இயேசு மாட்சியோடு வரும்பொழுது ஒருவர் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவர் விரும்பினார்கள். அதில் என்ன ஒரு உண்மை இருக்கிறது என்றால், இயேசு மாட்சியோடு வீழ்த்தொழுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதைத்தான் பார்க்க வேண்டும். ஆகவே அவர் மாட்சியோடு வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததனால் தான் அப்படி கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பகிர முடியுமா, குடிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது உறுதியாக சொன்னார்கள் இருவரும். முடியும் என்று சொன்னார்கள். அதன்படியே உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருப்பது போல ஒரு சந்தியாப்பர் தான் திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியானார் என்பதை பார்க்கிறோம். இயேசுவுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் தெளிவாகவே பார்க்கிறோம். அவர் இப்பொழுது இயேசுவின் வலப்புறம் இருப்புறம் இருக்கிறாரா என்பதை விட அவர் நிச்சயமாக இயேசுவின் மகிமையிலே வந்துவிட்டவராக, அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறவராக இருக்கிறார், நமக்காக பரிசேசக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பது மறுக்க முடியா உண்மையாக இருக்கிறது. ஆகவே என்பார்களே, இந்த புனிதர்கள் நம்மை இறைவனை இயேசுவை அதிகமாக ஆழமாக அன்பு செய்யவும், அவர்கள் வழியாக இறைவன் நன்மைகளை பொழிகிறார், அதுதான் நம்முடைய அனுபவம் என்று அறிந்தவர்களாக சந்தியாப்பர் வழியாக இங்கே வந்திருக்கும் அனைத்து பக்தர்களும் நம்பிக்கையோடு தெரியுங்கள். உங்களை உங்களுக்காக அவர் கருத்து பேசும் ஒரு சிறப்புக்குரிய உறவிலே, இறை உறவிலே, இயேசு உறவிலே அவர் நிலைத்திருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக நம் தேவைகளுக்காக மற்றும் தேவையில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுவோம். ஒரு சந்தியாப்பர் நமக்காக, பங்கிற்காக, மறை மாவட்டத்திற்காக, இங்கே கூடி வரும் பக்தர்களுக்காக எல்லோருக்கும் நிறைவான நன்மைகளை பெற்றுத் தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாம் எல்லாம் செல்வோம். சந்தியாப்பர் வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சில மணித்துளிகள் ஆண்டவரோடு உறவாட நாம் அர்ப்பணிக்கவிருக்கிறோம். அனைவரும் இணைந்து சொல்வோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை